இன்னைக்கு ஆண்டவர் தன்னுடைய மலையை இங்க ஊற்றி கொண்டிருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன்னுடைய எதிர்பார்ப்பை பெரிதாக்கு, உன் விசுவாசத்தை பெரிதாக்கு, உன் பாத்திரத்தை பெரிதாக்கு. நீ எவ்வளவு பெரிதாக்கினாலும் மலை நிரப்ப மலைக்கு அதிகாரமும் வல்லமையும் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. என்ன எப்போ நிக்கும்னு சொன்னா, எப்போ குடம் இல்ல அப்படின்னு சொல்றீங்களோ அப்பதான் என்ன நிக்கும். இருக்குதுன்னு சொல்ற வரைக்கும் என்ன ஊற்றப்பட்டு கொண்டுதான் இருக்கும். எனக்கு எதிர்பார்ப்பு இருக்குதுன்னு சொல்ற வரைக்கும், எனக்கு விசுவாசம் இருக்குதுன்னு சொல்ற வரைக்கும், இன்னைக்கு நான் ஆண்டவரை தரிசிக்காம போக மாட்டேன், அற்புதத்தை பெறாம போக மாட்டேன், விடுதலை பெறாம போக மாட்டேன், எனக்கு பதில் கிடைக்காம போக மாட்டேன் என்று கோணம் இருக்கிற வரைக்கும் எண்ணெய் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கும், அபிஷேகம் வழிந்தோடிக்கொண்டே இருக்கும். விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி தேங்க்ஸ் சொல்லுங்க. லாஸ்ட் டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை உங்க எல்லாருக்காக நான் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஆண்டவர் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட செய்தியை உங்களோடு தீர்க்க தரிசனமா சொல்லி இருக்கிறாரு. ஆகையால் நான் தைரியமா சொல்றேன், இங்கிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் அது உங்களுக்கு தீர்க்க தரிசனமா வருகிறது. நீங்க அதை எப்படி பெற்றுக்கொள்றீங்களோ அது உங்க கையில தான் இருக்குது. ஆமென் சொல்லுங்க. இங்கிலீஷ்ல இந்த செய்திக்கு தலைப்பு என்னன்னா சூப்பர் நேச்சுரல். அதை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணணும்னா இயற்கைக்கு அப்பாற்பட்டது. இன்றைக்கு என் செய்தியின் தலைப்பு, இந்த கூட்டத்தில் கர்த்தர் செய்ய போற காரியம் இயற்கைக்கு அப்பாற்பட்டது. விசுவாசிக்கிறவங்க வாயை திறந்து சொல்லுங்க, இயற்கைக்கு அப்பாற்பட்டது. இயற்கைக்கு எதிர்மாறானதுதான் இயற்கைக்கு அப்பாற்பட்டது. சூப்பர் நேச்சுரல்னா என்ன? இயற்கைக்கு அப்பாற்பட்டது என்றால் என்னன்னா, இயற்கைக்கு எதிரானதுதான் இயற்கைக்கு அப்பாற்பட்டது. நான் உங்களுக்கு சொல்றேங்க, அந்த குறிப்பிட்ட நாளில் நம்ம எதை பிரசங்கிக்கிறோமோ அந்த கூட்டத்துல அதுதான் நடக்கும். ஆமென் சொல்லுங்க. விடுதலை நாயகன் அப்படின்னு பிரசங்கம் பண்ண என்ன நிச்சயங்க? விடுதலை நிச்சயம். ஆமாவா இல்லையா? அவருடைய அன்பை குறித்து பிரசங்கம் பண்ண அங்க என்ன நிச்சயமா நடக்கும்? அவருடைய அன்பு நதியை போல ஊற்றப்படும். எதை நம்ம பிரசங்கிக்கிறோமோ அந்த நாளில் கர்த்தர் அதைத்தான் செய்கிறாரு. அப்ப இன்னைக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்டது என்று பேசும்போது என்ன நடக்க போகிறது? உங்களுக்கு உற்சாகமே இல்லையே. என்ன நடக்க போகிறது? இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறாரு. விசுவாசிக்கிற மட்டும் நல்ல கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. God is going to do a things which is not natural. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்டது என்ற என்ன? இயற்கைக்கு எதிரானது. உதாரணத்துக்கு ஓகே, இயேசு கிறிஸ்து ஒரு முறை நல்லா கவனிங்க, இப்படி பிரசங்கம் பண்றாரு. இப்படி எல்லாம் அவர் டீச் பண்ணிட்ட பிறகு மாலை நேரம், இருள் சூழுகிற அந்த நேரம், சீஷருங்க வந்து சொல்றாங்க, இவர்களை அனுப்பிவிடுவோம், பக்கத்தில் இருக்கிற கிராமங்களில் போய் அவங்க சாப்பிடட்டும், இவங்களை அனுப்பிச்சிடலாம். அப்ப இயேசு சுவாமி சொல்ற, அனுப்ப வேண்டாம், நீங்க அவர்களுக்கு ஆகாரம் கொடுங்க. அப்ப இவங்க சொல்றாங்க, எங்க கிட்ட என்ன தெரியுமா இருக்கு? 5 அப்பம், எல்லாரும் கையை விரல காட்டுங்க, 5 அப்பம் 2 மீன். எங்க கிட்ட இருக்கிறது எவ்வளோ? 5 அப்பம் 2 மீன். இங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? 5000 பேர் புருஷர்கள் மட்டும். அவருடைய மனைவி பிள்ளைகள் 20000 பேருக்கு மேல இருந்து இருக்கலாம். சரி, 5000 வச்சுக்கோங்க. இங்க இருக்கிறது எவ்வளவு பேர்? 5000 பேர். இங்க இருக்கிறது எத்தனை அப்பம்? 5 அப்பம் 2 மீன். இந்த 5 அப்பம் 2 மீன் இந்த 5000 பேரை போஷிக்க முடியுமா?
பேசுங்க கூட. இயற்கையாக இது சாத்தியமா? முடியவே முடியாது. 5 அப்பம் 5000 பேர், இது எந்த மேத்தமெட்டிக்ஸ்லயும் கால்குலேட் பண்ண முடியாத ஒரு காரியம். இயற்கையா 5 அப்பம் 5000 பேரை போஷிக்க முடியாது. ஆனால் சூப்பர் நேச்சுரலாக 5 அப்பத்தை 5000 பேருக்கு போஷிக்க முடியும். அதுதான் சூப்பர் நேச்சுரல், இயற்கைக்கு அப்பாற்பட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. இயற்கையாக 5 அப்பம் 5000 பேரை போஷிக்க முடியாது. ஆனால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் இந்த 5 அப்பம் 5000 பேரை போஷிக்க முடியும். இப்ப இயேசு என்ன செய்றாருன்னா, அதை வாங்கி, அதை தன் கரத்துல வாங்கி, தமிழ்ல சொல்லுது அதை அவர் ஆசீர்வதிச்சார் அப்படின்னு இருக்கும். ஆனா ஆங்கில பைபிள் அழகா இருக்கும். NIV நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன்ல சொல்லுது, he gave thanks. அவர் என்ன பண்ணாரா? நன்றி செலுத்தினாரா? சொல்லுங்க, நன்றி செலுத்தினார். அவர் நன்றி செலுத்துறாரு. உங்க எல்லாருக்கும் எத்தனை பேர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ விரும்புறீங்க? கர்த்தரை விசுவாசிக்கிற எல்லாராலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை வாழ முடியும். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. All those who believe in the Lord, அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட அத்தனை தேவனுடைய பிள்ளைகளாலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை வாழ முடியும். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, உங்களால இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ முடியும். எல்லாரும் மாதிரி இல்ல, அதற்கு எதிர்மாறா உங்களால வாழ முடியும். இயற்கையாக அல்ல, இயற்கைக்கு எதிர்மாறாக உங்களால வாழ முடியும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை வாழதான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ ஒரு சின்ன சீக்ரெட் அப்படி ஒரு நடக்கணும்னா, ஏசு அதை எடுத்து என்ன பண்றாரு? தேங்க்ஸ் சொல்றாரு. சொல்லுங்க, தேங்க்ஸ், நன்றி செலுத்துறாரு. அந்த கொஞ்சம் அப்பத்தை எடுத்து என்ன பண்றாரு? நன்றி செலுத்துறது தாங்க சூப்பர் நேச்சுரலுக்கு சாவியா மாறி விடுகிறது. ஆமென் சொல்லுங்க, சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு இருக்கிற அந்த கொஞ்சத்தை கையில எடுத்து, ஏசப்பா உமக்கு நன்றின்னு சொல்லி பாருங்க. அங்கே அற்புதம் நடக்க ஆரம்பிக்கும், அங்கே பெருக்கங்கள் உருவாக ஆரம்பிக்கும். ஆமென் சொல்லுங்க. அந்த கொஞ்சம் எண்ணெயை எடுத்து, அந்த கொஞ்சம் சேலரி இருக்குதுல்ல, அந்த கொஞ்சம் விசுவாசம் இருக்குதுல்ல, அந்த கொஞ்சம் பணம் இருக்குதுல்ல, அந்த கொஞ்சம் சுகம் இருக்குதுல்ல, அதை வைத்து நீங்க முறுமுறுக்காம அந்த கொஞ்சத்துக்காக நன்றி செலுத்த ஆரம்பிங்க. ஆண்டவரே, இந்த கொஞ்ச பலத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எனக்கு இருக்கிற இந்த கொஞ்சம் ஆசீர்வாதத்துக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. வாயை திறந்து சொல்ல ஆரம்பிங்க. என் பிள்ளைக்கு இருக்கிற இந்த கொஞ்சம் ஞானத்துக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஊழியத்துல இருக்கிற ஆசீர்வாதம் இந்த கொஞ்சமா இருந்தாலும் அதற்கு உமக்கு நன்றி செலுத்துறேன். நீங்க தேங்க்ஸ் சொல்ல ஆரம்பிங்க. நன்றி ராஜா, ஏசு ராஜா, நன்றி ராஜா, ஏசு ராஜா. கையை உயர்த்தி சொல்லுவோமா? நன்றி ராஜா, ஏசு ராஜா, நன்றி ராஜா, ஏசு ராஜா. நல்ல சத்தத்தை உயர்த்தி நன்றி ராஜா. நினைச்சு ராஜா, அந்த கொஞ்சம் ஆசீர்வாதம், அந்த கொஞ்சம் வருமானம், அந்த கொஞ்சம் அபிஷேகம், அந்த கொஞ்சம் பலன், அதை நினைச்சு சொல்லுங்க, நன்றி அப்பா. ஏசு ராஜா, நன்றி ராஜா, ஏசு ராஜா. இன்னொரு விசை நன்றி ராஜா, ஏசு ராஜா, நன்றி ராஜா, ஏசு ராஜா, நன்றி ராஜா, ஏசு ராஜா, நன்றி ராஜா, ஏசு ராஜா. சீஷருங்க சொன்னாங்க, 300 காசுக்கு வாங்கினாலும் இவங்களை நம்ம என்ன பண்ண முடியாது? போஷிக்க முடியாது. நிறைய முறை நம்ம அதை தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். சீஷருங்க மாதிரி முறுமுறுத்துட்டு இருக்கிறோம். இது இல்லை, அது இல்லை, என்கிட்ட பணம் இல்லை, என்கிட்ட அழகு இல்லை,
என்கிட்ட படிப்பு இல்லை, என்கிட்ட இது இல்லை அது இல்லைன்னு சொல்லி நம்மளே தாழ்த்தி முறுமுறுத்து கொண்டிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கிறாரு, இருக்கிறத வச்சு முறுமுறுக்காது, இருக்கிறத வச்சு நன்றி செலுத்த ஆரம்பிச்சுடு, தேங்க்ஸ் சொல்ல ஆரம்பிச்சுடு. நீ ஆண்டவருக்கு நன்றி செலுத்த ஆரம்பிச்சுடு. முறுமுறுத்து கேள்வி கேட்காம, ஏன் எனக்கு இது கொஞ்சமா இருக்குதுன்னு சொல்லாம, அந்த கொஞ்சத்துக்காக நீ நன்றி செலுத்த ஆரம்பி. அந்த கொஞ்ச ஆத்துமாக்களுக்காக நீ நன்றி செலுத்த ஆரம்பி. அந்த கொஞ்சம் அபிஷேகத்துக்காக நீ நன்றி செலுத்த ஆரம்பி. நான் இன்னைக்கு உங்களை பார்த்து தீர்க்கதரிசனமா சொல்றேங்க, எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்க? நீங்க அந்த கொஞ்சத்துக்கு நன்றி செலுத்த 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 அந்த கொஞ்சம் பெருக ஆரம்பிக்கும். அந்த கொஞ்சம் பெருக ஆரம்பிக்கும். இயேசுவின் நாமத்தினால் I want to prophesy over you. உங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் பெருகிற நாட்கள் வந்து விட்டது. உங்கள் அபிஷேகம் பெருக போகிறது. உங்களுடைய ஜாப் உயர்வு வர போகிறது. உங்களுடைய வருமானம் பெருக போகிறது. விசுவாசிக்கிறவங்க மட்டும் கையை தட்டி தேங்க்ஸ் சொல்லுங்க. ஹalleluya. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க பெருக போறீங்க. நம்புறீங்களா? நீங்க இப்படி இருக்க போறது கிடையாது. 5 அப்பம் 2 மீனாவே இருக்க போறது கிடையாது. நீங்கள் ஆயிரங்களாய் பெருக போகிறீர்கள். நீங்க பெருக போறீங்க தங்கச்சி, என் அன்பு சகோதரனே, நீங்க பெருக போறீங்க. உங்க தொழில் பெருக போகிறது. உங்க விசுவாசம் பெருக பெருக போகிறது. ஆமென் சொல்லுங்க. அது பெருகினது. ஆண்டவர் அதை தேங்க்ஸ் சொல்லி பிட்டு கொடுக்கிறாரு. எல்லாம் அப்படியே கொடுக்க 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 அது பெருக ஆரம்பிச்சது. வசனம் சொல்லுது, அவர்கள் எல்லாரும் சாப்பிட்டு, ஐயோ 5 அப்பருக்கு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுங்கன்னு சொல்லல, எல்லாம் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். நான் விசுவாசிக்கிறேன், இந்த மத்தியானம் உங்க எல்லாரும் திருப்தியாக்க போறாரு ஏசப்பா. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தியாய் தான் இங்கிருந்து போக போறீங்க. ஆமென் சொல்லுங்க. திருப்தியானது மட்டும் இல்ல, மீதியானதை எடுக்க வச்சாரு. இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், உங்களை கர்த்தர் மீதியானதை எடுக்க வைப்பாரு. உங்களை மீதியானதை கர்த்தர் எடுக்க வைப்பாரு. விசுவாசிக்கிற மட்டும் தேங்க்ஸ் சொல்லுங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இது ஒரு செய்தி கிடையாது. இங்கிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களை பார்த்து கர்த்தர் கொடுக்கிற தீர்க்கதரிசன வார்த்தைகள். நீங்கள் மீதியானதை உங்கள் கரத்துல எடுப்பீர்கள். விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. மீதியானதை நீங்கள் எடுப்பீர்கள். ஹalleluya. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் மீதியானதை எடுக்க போறேன். உங்களை கர்த்தர் இப்படியே விட மாட்டாரு. பக்கத்துல பார்த்து தீர்க்கதரிசனமா சொல்லுங்க, நீங்க இப்படியே இருக்க மாட்டீங்க. இந்த 5 அப்பத்துக்காக நன்றி செலுத்த ஆரம்பிங்க. இந்த 5 அப்பம் பெருக ஆரம்பிக்கும். இந்த சிறிய ஊழியம் பெருக ஆரம்பிக்கும். நீங்க பெருகி பெருகிறத பாப்பீங்க. அதனால திருப்தி அடைவீங்க. திருப்தி அடைகிறது மட்டும் இல்லாம மீதியானதை நீங்கள் உங்கள் கரத்துல எடுப்பீங்க. You will have a left over, left over, left over in the name of Jesus. மீதியானதை இயற்கையா 5 அப்பம் 5000 பேரை போஷிக்க முடியல. ஆனா இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல 5 அப்பம் 5000 பேரை போஷித்த பிறகும் மீதியானதை எடுக்க வைத்ததுங்க. அதுதான் சூப்பர் நேச்சுரல். அதுதான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. சத்தமோட ஹalleluya சொல்லுங்க. ஷாகாராபாதாரா சகாதாராபா. அப்படியே கையை உயர்த்தி தேங்க்ஸ் சொல்லுங்க. ரேகாபா ஷியாந்தராபாரா சைகாதாராபா லகாராபாதாராபா. நீங்கள் பெருக்கத்துக்குள் நுழைகிறீர்கள். நீங்கள் பெருக்கத்துக்குள் நுழைகிறீர்கள். இயேசுவின் நாமத்தினால் நீங்கள் பெருக்கத்துக்குள் நுழைகிறீர்கள். கர்த்தர் உங்களை பெருக்கத்துக்குள் நுழைய வைக்கிறார். இக்கட்டிலிருந்து நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், ஆனால் கர்த்தர் என்னை விசாலத்தில் கொண்டு வருகிறார். உங்களை கர்த்தர் விசாலத்தில் கொண்டு வருகிறார். சகோதரி, உங்களை கர்த்தர் விசாலத்தில் கொண்டு வருகிறார். என் அன்பு சகோதரனே, கர்த்தர் உங்களை விசாலத்துக்கு கொண்டு வருகிறார். நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா.
ராஜா இயேசுரா. ராஜா நீர் செய்த ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே ஏறெடுப்பே நன்றி பலி. என் ஜீவனாளெல்லாம் நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி. என் ஜீவனாளெல்லாம். நம்ம ஊர்ல எல்லாம் சவுத்துல ஸ்பெஷலா நம்ம பிள்ளைங்களை, விசேஷமா பெண் பிள்ளைகளை சீக்கிரமா கட்டி கொடுப்பாங்க, கல்யாணம் பண்ணி அனுப்புவாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவான ஒரு எண்ணம், வயசாயிடுச்சுன்னா பிள்ளை பிறக்காது, இல்லை வயசானா மாப்பிள்ளை கிடைக்க மாட்டான் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்னா அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி சீக்கிரம் ஒரு வருஷம் தள்ளி போயிட்டாவே அம்மாவுடைய கண்ணீரை நீங்க பார்க்கணும். பிரதர் ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற எத்தனையோ பெற்றோர்கள். ஏன்னா பொதுவாக இயற்கையாக வயசு ரொம்ப முக்கியம். என்ன ஃபாலோ பண்றவங்க ஆமைன்னு சொல்லுங்க. ஆனா சூப்பர் நேச்சுரல்ல இயற்கைக்கு அப்பாற்பட்டதுல வயசு முக்கியம் கிடையாது. 90 வயசான கிழவி கர்ப்பம் செத்து போய் பெண்களுக்குரிய வழிபாடு நின்று போய் பல்லெல்லாம் விழுந்து போய் அந்த பாட்டியின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்து அந்த வயிற்றில் அந்த கர்ப்பத்தில் ஈசாக்கு என்ற ஒரு மகனை வைத்து அவனை உயிரோடு வெளியே சிசரிங் இல்லாம ஆபரேஷன் இல்லாம நார்மல் டெலிவரி கொடுத்து அந்த பிள்ளையை பெற்றெடுக்க வைக்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட கர்த்தருடைய வல்லமையினால் அது ஆகும். ஒரு ஆமென் சொல்லுங்க. 100 வயசு, இப்போ 100 வயசு 100th பர்த்டே செலிப்ரேட் பண்றாங்க. இந்த 100 வயசு எல்லாம் முடிஞ்சிச்சு நினைக்கிற ஆபிரகாமுக்கு பிள்ளையை கொடுக்கிறாரு. 80 வயசுல மோசேவை ஊழியத்துக்கு அழைக்கிறார். வா. 17 வயசு சின்ன பையனை எடுத்து கோலியாத்தை விழுத்துறாரு. என்ன சொல்ல வரேன்னா, இயற்கையில வயசு முக்கியம், ஆனால் சூப்பர் நேச்சுரல்ல உங்க வயசு முக்கியம் கிடையாது. உங்களுக்கு என்ன வயசு இருந்தாலும் கல்யாணம் நடக்கும். உங்களுக்கு எவ்வளவு வயசாயிருந்தாலும் பிள்ளை பிறக்கும். உங்களுக்கு எவ்வளவு வயசா இருந்தாலும் கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ண முடியும். உங்களுக்கு எவ்வளவு வயசானாலும் ப்ரமோஷன் நிச்சயம் வரும். உங்களுக்கு எவ்வளவு வயசானாலும் கர்த்தருடைய மகிமை உங்களை பயன்படுத்த முடியும். விசுவாசித்தா கையை தட்டி எத்தனை பேர் நம்புறீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. இயற்கையில தான் வயசு முக்கியம், ஆனா இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அங்க வயசு முக்கியம் இல்ல. நீங்க சின்ன பையனா இருக்கலாம், கர்த்தர் உன்னோடு பேசுவார். நீங்க வயசான தகப்பனா இருக்கலாம், உங்களையும் கர்த்தர் பயன்படுத்துவாரு. நீங்க 30 வருஷம் சர்வீஸ் ஆயிடுச்சு, ப்ரமோஷன் வரலன்னு நினைக்கலாம், ஆனா 31வது வருஷத்துல உங்களுக்கு ப்ரமோஷனை கர்த்தர் கொடுக்க முடியும். நீங்க சொல்லலாம், எனக்கு 45 வயசு ஆயிடுச்சு, இனி கர்ப்பத்துல பிள்ளை வரவே வராது, டாக்டர் சொல்லிட்டாங்கன்னு சொல்றாங்க. இயேசுவின் நாமத்தினால் தேவனுடைய தீர்க்கதரிசியாய் எல்லா கர்ப்பத்தை பார்த்து பேசுகிறேன். இங்க உட்கார்ந்து இருக்கிற கர்ப்பங்கள், ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற கர்ப்பங்கள், நஸ்ரனாகிய இயேசுவின் நாமத்தினால பிள்ளை தரிப்பதாக. So your age doesn't matter. உங்களை இன்னும் வல்லமையா பயன்படுத்த போறாங்க. I see God is giving a new place. ஐயா உங்களுக்கு இன்னொரு புதிய இடத்தை இயேசப்பா தர போறாரு. நீங்க இப்ப ஆராதிச்சுட்டு இருக்கிற அதோடு சேர்த்து இன்னொரு இடத்தை சீக்கிரம் நீங்க வாங்கி அவருடைய எல்லைகளை விஸ்தாரப்படுத்த போறீங்க. கர்த்தர் பெரிதாக்குறத நான் பார்க்கிறேன். நீங்க அதை அனுபவிக்க போறீங்க. ஹalleluya. அவருடைய கரம் உங்க மேல வருது பிரதர், உங்க மேல அவருடைய கரம் வருது.
கையை உயர்த்துங்க. Thank you Jesus. எழும்பி நின்னு கையை உயர்த்துங்க. Hallelujah. ரெண்டு கையை உயர்த்துங்க. ஒரு சுவிசேஷகத்தின் அபிஷேகம் கர்த்தர் உங்க மேல இந்த காலையில இந்த மத்தியானம் வைக்கிறார். அவருக்காக நீங்க எழும்பி பிரகாசிக்கும்படி கர்த்தர் இப்போதே அவருடைய கரத்தை உங்களுக்கு நேரா நீட்டுறாரு. Hallelujah. Thank you Jesus. இந்த தம்பி கர்த்தர் எனக்கு சொல்றாரு, உன் நேரம் வந்தது, உன் நேரம் வந்தது. இதற்காக நீ காத்து கொண்டிருந்தாய், இந்த நேரம் கிடைக்குமான்னு காத்து கொண்டிருந்தாய். கர்த்தர் சொல்றார், எழும்பி பிரகாசி. உன் ஒளி வந்தது, உன் ஒளி வந்தது, உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன் மேல உதிக்கிறது. Receive it in the name of Jesus. Hallelujah. சத்தமா ஒரு hallelujah சொல்லுங்க. இயற்கையில வயசு முக்கியம், ஆனா இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இங்க உங்க வயசு doesn't matter. எத்தனை பேர் என் வயசு மேட்டரே இல்லை அப்படின்னு சொல்றவங்க ஒரு ஆமென்னு சொல்லுங்க. இது வரைக்கும் வயசு ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு, நான் சின்ன பையன், என்னால பேச முடியாது. ஆண்டவர் சொன்னார், எரேமியாவை பார்த்து சின்ன பையன் சொல்லாத. சாமுவேல் சின்ன பையனா இருக்கும்போது பேரை சொல்லி கூப்பிடுறாரு, சாமுவேலே சாமுவேலேன்னு. ஆமென்னு சொல்லுங்க. ஹalleluya. கையை உயர்த்தி சொல்லுங்க, நன்றி இயேசுப்பா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. I just heard the Spirit of God telling me, ஆவியானவர் எனக்கு சொன்னாரு, முடிந்தது அப்படின்னு நிறைய பேர் நிறைய விஷயங்களை நினைச்சிட்டு இருக்கிறீங்க. நான் ஆண்டவர் எனக்கு சொல்றாரு, இந்த நாளில் அந்த முடிந்த விஷயங்கள் தொடங்க போகிறது, தொடங்க போகிறது. விசுவாசிக்கிற ஒண்டியார் ஆமென்னு சொல்லுங்க. எதெல்லாம் முடிஞ்சிச்சு நினைச்சிட்டு யாரெல்லாம் வந்தீங்களோ, இயேசுவின் நாமத்தினால ஆவியானவர் சொல்றதை கேளுங்க. முடிந்ததை கர்த்தர் ஆரம்பிக்கிறாரு, துவக்கி வைக்கிறாரு, ரீஸ்டார்ட் பண்றாரு. ஆமென்னு சொல்லுங்க. ஹalleluya. நான் பேசிட்டு தான் ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா எனக்குள்ள ஒரு தூண்டுதல் இப்பவே எனக்கு ஃபீல் ஆகுது. என் செய்தியை முடிக்கல, செய்தி இப்போதான் நம்ம இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கிறோம். ஆனா I just want to obey to the Holy Spirit. ஓகே, ஆகையால் இப்போவே ஆண்டவர் அநேகரை குணமாக்கிட்டு இருக்கிறத நான் பார்க்குறேன். ஸோ ஒருத்தரா நான் கூப்பிட்டேன்னா நிறைய நேரம் ஆகும் இல்லை? ஆகையால் எத்தனை பேர் வியாதியோடு வலியோடு நீங்கள் வந்திருக்கிறீங்க, அவங்க மட்டும் உங்கள் கையை உயர்த்தி காட்டுங்க. என் சரீரத்தில் வலி இருக்கு, நான் வியாதியோடு இங்கே வந்தேன், எனக்கு சுகத்துக்காக நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கையை உயர்த்தினவங்க மட்டும் எழும்பி நில்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தினவங்க மட்டும் எழும்பி நில்லுங்க பார்க்கலாம். I just want to be obedient to the Holy Spirit. நன்றி ராஜா. கொஞ்சம் பிரதர்ஸ் பின்னாடி போக முடியுமா? கொஞ்சம் பின்னாடி போக முடியுமா? ஓகே, நம்ம எல்லாரும் முன்னாடி கூட முடியாது, ஆனா கொஞ்சம் பேர் அப்படியே கொஞ்சம் ஒரு 2 ஸ்டெப் முன்னாடி. நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா. ஓகே, முன்னாடி இங்க நிக்கிற பிரதர்ஸ் மட்டும் முன்னாடி வந்துருங்க. சிஸ்டர்ஸ் அங்கவே நில்லுங்க. உங்களை முன்னாடி கூப்பிட இடம் இல்லை, அங்கவே இருங்க. ஆண்டவர் எங்க இருந்தாலும் அற்புதம் செய்வாரு. பிரதர்ஸ் கொஞ்சம் அவங்க ஃபெய்த் ஆப்ரேட் பண்றதுக்காக உங்களை நான் முன்னாடி கூப்பிடுறேன். பிரதர்ஸ் மட்டும் எனக்கு சுகம் வேணும்னு சொல்ற சகோதரர்கள் மட்டும் இங்க முன்னாடி வந்து நில்லுங்க. சிஸ்டர்ஸ் அங்கவே நில்லுங்க. உங்க விசுவாசம் அவங்கள விட பெருசா இருக்கு, அங்கவே நில்லுங்க. அப்படியே கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க. ஓ மை கந்தரா ஷியாண்டரா வஷியாடரா பதரபா ராகந்தரா லஷியாண்டரா தரசி கதரபா. நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா,
ராஜா இயேசு ராஜா. எழும்பி நின்றவங்க என்ன பாருங்க, ஒரு நிமிஷம் பாருங்க. நான் இப்ப ஜெபிக்க போறேன். அதுக்கு முன்னாடி தான் நான் உங்களுக்கு சொல்லணும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இன்னைக்கு தான் உங்க வியாதிக்கு கடைசி நாள். நம்புறீங்களா? இப்போ நான் எழுப்பி நிக்க வச்சு உங்களை ஜெபம் பண்ணி அனுப்புறதுக்காக இல்லை, நீங்க சுகத்தை அனுபவிக்கணும். எனக்கு நிச்சயம் இருக்கு, நீங்க அனுபவிப்பீங்க. எனக்கு தைரியம் இருக்குது சொல்றதுக்கு. கட்டாயம் கர்த்தர் உங்களை குணமாக்குவாரு, நீங்க சுகத்தை அனுபவிப்பீங்க. காரணம் என்னால ஏன் தைரியமா சொல்ல முடியுதுன்னா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி உங்க வியாதி எல்லாத்தையும் அவர் தான் மேல எடுத்துட்டாருங்க. தன்னுடைய சரீரம் கிழிக்கப்பட ஒப்பு கொடுத்ததுனால அவருடைய தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஆமென்னு சொல்லுங்க. உங்க பில்ல, உங்க ஒரு ஹாஸ்பிட்டலோ ஒரு சாப்பிட போறீங்க, உங்க பில்லை யாராவது பே பண்ணிட்டா என்ன நடக்கும்? உங்களுக்கு சந்தோஷம் வருமா? சொல்லுங்க. என்ன பண்ணுவீங்க? தேங்க்ஸ் சொல்லுவீங்கல்ல? சொல்லுவீங்களா இல்லையா? உங்களை பார்த்தா சொல்லாத மாதிரி இருக்கு. உங்க பில்லை யாரோ பே பண்றாங்க, என்ன சொல்லுவீங்க? சிஸ்டர் சொல்லுங்க, நன்றி சொல்லுவீங்களா இல்லைங்களா? இன்னைக்கு அதான் நீங்க செய்ய போறீங்க. ஏசப்பா பில் பே பண்ணிட்டாரு. உங்க வியாதி எல்லாத்தையும் சிலுவையில சுமந்து ஆணியால அதை அடிச்சு முடிச்சிட்டாரு. ஆமென்னு சொல்லுங்க. எத்தனை பேரால சொல்ல முடியும், என் பில் எல்லாம் அவர் பே பண்ணிட்டாரு. ஆகையால இன்னைக்கு நான் தேங்க்ஸ் சொல்லி என் விடுதலையை பெற்றுக்கொள்ள போகிறேன். நன்றி செலுத்தி என் சுகத்தை நான் பெற போகிறேன். ஆமென்னு சொல்லுங்க. சிலுவையில ஒண்ணு நடந்தது. என்ன நடந்ததுன்னு ஆணி அடிச்சாங்க. ஏன் ஆணி அடிச்சாங்க? ஏன் ஆணி அடிச்சாங்க? ஏன் ஆணி அடிச்சாங்க? வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? இல்ல வசனம் என்ன ஓகே, ரெண்டு விஷயம், ரெண்டு விதத்திலும் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒண்ணு, வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? உங்களுக்கு விரோதமா எழுதின எழுத்து எல்லாம் உங்களுக்கு விரோதமா எழுப்பினதை எடுத்து ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? அங்க ஆணி அடிச்சிட்டாரு. ஓகே, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். அந்த நாட்களில ஹோட்டல்ல நீங்க பே பண்ணீங்கன்னா பில்ல எடுத்துட்டு போயிட்டு அந்த டேபிள்ல ஒரு ஆணி மாதிரி இருக்கும், பாத்திருக்கீங்களா? அதுல என்ன பண்ணுவாங்க? அதுல சொருகிடுவாங்க. பாத்திருக்கீங்க? பாத்திருக்கவங்க ஆமே சொல்லுங்க. அப்படின்னா சொருகிட்டா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? பே பண்ணி ஆயிடுச்சு. பாணியை அடிச்சாங்கன்னா உங்க பில் எல்லாம் அவர் பே பண்ணிட்டாரு. உங்க பில் அவர் பே பண்ணிட்டாரு. அதுக்காக தான் ஆணிகள் அடிக்கப்பட்டது. நல்ல கையை தட்டி தேங்க்ஸ் சொல்ல ஆரம்பிங்க. ஹalleluya.